ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ரசம். இந்த மெனு மட்டும்தான் நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லெக் பீஸுன்னு சொல்லி ஆட் பண்ணணும், நியூவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிற லெக் பீஸ். இந்த புது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டால் இது செகண்ட் டைம். வாழ்க்கையிலே இந்த 10 வருஷத்தில் 2 வாட்டி தான் லெக் பீஸே நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னால் நான் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கனால நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உங்களுக்கும் அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்பிளிமெண்ட்டுனா இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா, அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது எனக்கு தெரியணும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ அதை கண்ட வீடியோ இது பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பசங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீட்லேயே கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக நானும் செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களும் ஏதோ சுமாராக இருக்குது, சின்ன பசங்கிறனால நம்ம நல்லா ஏமாற்றிடலாம். ஆனால் என் பிள்ளைங்கள ஏமாற்ற முடியாதுல்ல. நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கா என்னென்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே நிறைய கமெண்ட்டு நிறைய இது பண்ணிகிட்ருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை நம்பி தான் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக லைஃப் போயிட்டே இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்ன பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னடா இவங்க ஞாயிற்றுக்கிழமைனாலும் நம்ம ஒர்க் டே தான், அதனால் இப்படி தான் இருப்போம். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.